ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதா இருந்து நெய் வேண்டாம், எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 துண்டு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. கேஷ்நட், அதாவது முந்திரி பருப்பு. இப்போது நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுன பால். இது வந்து 1 கப்பு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு வந்து ஒரு 3/4 கப்பு நான் பால் ஊற்றியாச்சு. 1/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை நான் 3/4 கப் எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் போடணும் அப்படின்னா கம்மியாக போட்டுங்க. இந்த பாருங்கள், கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவையும் நம்ம இது கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்வீட் கரெக்டாக ஸ்வீட் வந்து கிடைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, இப்போ நீங்கள் கொழுக்கட்டையாக வேணால் கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். அதாவது உருண்டை வேணும். ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உண்மையிலே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.